நாங்க அடகேசுவர் என்னன்னா நம்ம ஒரு தமிழோட வழக்கறிஞர் நெல்சனை ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவரு அந்த சண்டையில யானை கவலைன்னு சொல்லிட்டு வித்துருக்கான். சரிங்களா? எஃப்எஸ்எஸ்ஐ கவர்மெண்ட் லைசன்ஸ் இல்லாம உணவு பொருள் விற்கிறேன்னு போட்டிருக்காரு. சின்ன பையன் தான். சரிங்களா? வழக்கறிஞர். ஆனா அவன் அந்த வெட்டு கட்டி இருந்து வெட்ட வந்திருக்கான் வீட்டுக்கு. அவன் அந்த கோவத்துல அந்த பையன் வழக்கறிஞர் சொல்றாரு, நான் இவ்வளவு நாள் திமுக பேசினதுடா, செஞ்ச தப்பா சொன்னேன். அவங்க கூட கம்பு இருந்தாங்க. இந்த நாய்ங்க நாம் தமிழர் கட்சியோட நாய்ங்க ரெண்டாவது நாள் பேசினதுக்கு வெட்ட இருந்தானுங்க அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் தம்பி வழக்கறிஞரை நிறுத்த உனக்கு அனுபவ பத்திர திமுக கார யாருன்னா நாடக வச்சு ஒட்டுமொத்த ராட்சச முதல்ல என்ன நல்லா புரிஞ்சுக்கோ. நாம் தமிழர் கட்சி அடிச்சிருப்பாங்கன்னா நீ கோர்ட்டுக்கு போகும்போதோ நீ தனியா போகும்போதோ ஒன்னே தாக்கியிருப்பாங்க, குஸ்தி எடுத்திருப்பாங்க, நாம் தமிழர் கிறுக்குத்தனம் பண்ணிருப்பாங்க. வேதத்துல புத்தி மக்கு, சரியா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மக்குன்ற மாதிரி பண்ணிருப்பானுங்க. நீ தனியா இருக்கும்போது எப்போ வீட்டுக்கு லேடிஸோ அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணனை தாக்கிறதுக்கு வந்தானோ இது பக்கா எழுதிதான் நாடகோஷியோட வேலை. ஏன்னா நாடகோஷிக்கு தான் ரொம்ப பெரிய அடி நீ பேசுனதுல. ஒரு எம்எல்ஏ சீட் போயிடுச்சு யாருக்கு? கனிமவளத்துல பேசுனது. அப்ப அடி யாருக்கோ இது பக்கா நாடகோஷியோட வேலை. காசை கொடுத்து நாம் தமிழர் கட்சியை ஏறிட்டு இருக்காங்க. அது எலும்பு துண்ட கவிக்கு தான் இந்த அடியால வந்திருக்கான். புரியுதா? பக்கா எழுதியால் தானே 100க்கு 100 வெளிப்படையா. என்ன நீ சொல்ற கோபத்துல திமுக காரன் இவ்வளவு நாள் சொன்னதை எழுத்தேன், விஷயத்த வச்சேன், ஆனா வீட்டுக்கு கொலை பண்ண அனுப்பல, அடையாளக்க அனுப்பல. ஆனா நாம் தமிழர் கட்சியை பத்தி 2 நாள் தான் பேசினேன், வீட்டுக்கு வந்து கொலை பண்றதுக்கு வந்திருக்கேன்னா நான் என்ன சொல்றேன், இது முழுக்க முழுக்க நாடகோஷியோட வேலை. வீடியோ கடமை பத்திரிகை வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டிவி சேனல்ஸ் வீடியோ எடுக்கிறாங்க. அதே கண்டுக்காம சோத்து திகிரியா வேற திகிரியான்னு சொல்லுங்க. அமைச்சர் என்ன அமைச்சர் இருந்தான். இன்னைக்கு பெரிய அடியா நம்ம ஸ்டாலினே இப்படி காமிச்சார்ல டிவிக்கு காயின்னு அவரே காலி பண்ணிட்டாரு. என்ன இது அன்னைக்கே தெரியும், பண்ணும்போது தெரியும். மொத்த கட்சியுமே கவுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஒன்னே ஒரு மனசு நிம்மதி, டிவிக்கு இத்தனை சீட்ல ஜெயிச்சாங்க, இவங்க தோத்தாங்கன்ற பிரச்சனையில மெயின் தலைவர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எரிய நெருப்பா எடுத்தா சட்டி தானா அணைஞ்சிரும்ன்ற மாதிரி சூடு தன்மை மெயின். என்ன இந்த நாடகோஷியோட தலைவன் அவனே வீச புரியுதுங்க மக்கள். என்ன அதனால சொல்றேன், இந்த நாம் தமிழர் கட்சியில இப்ப வந்து குஸ்தி எடுத்திருக்கால உங்க வீட்டுல வழக்கறிஞர் நெல்சன் தயவுசெய்து சொல்ற, இது வெளிப்பட கத்தாதீங்க. நான் திருப்பி டிஎம்கே பத்தி பேசினேன், டிஎம்கே ஒண்ணு பண்ணன்னு சொல்லாதீங்க. இதே தலைமையை உட்கார்ந்து ஆடுவாங்க, மொத்தமா சைலண்டா அடிக்க திமுகதால. என்ன நான் வெளியே தரேன். ஏன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வெளியே விசிக தலைவர் ஒரு வழக்கறிஞர் அவங்க அடிச்சாங்க, தொண்டர்களாகட்டும், அவர் சொல்ற தொண்டர்னு. ஆனா எனக்கு தெரியாதுங்கிற வெளிப்படையா சொல்ற, விசிக தலைவர் கார்ல உட்காந்துருக்காரு, கண்ணாடி வெளியே எட்டி பாக்கலையா, நியூஸ் சேனல்ல பார்த்தாலும் தெரிஞ்சான். என்ன ஒழுங்கா கூட அடிக்கலன்னு ஃபர்ஸ்ட் நாள் சொன்னாரு. 2வது அவர் என்ன ஜாதி அடி வாங்கணும்னு சொல்ல, அடிச்சவன் சொல்ல, இவர் அதுக்குள்ள முந்தி கொடுக்கணுமா வந்து அவன் என்ன ஜாதின்னு அடிக்காது. அப்ப நீயே முந்திக்கிற என்ன? அப்ப நீ அதுக்காக தான் அடிச்ச. நான் எழுதியே தரேன். என்ன நெல்சன் வழக்கறிஞர் நெல்சன் நான் சொல்றேன், உங்களை தெரிய புரிஞ்சுக்கோங்க. திமுக கார நான் பத்தி பேசல, எந்த ஒரு கட்சிக்காரன் எந்த ஒரு கட்சியை தொண்டனோ உங்களை மாதிரி எந்த ஒரு கட்சியோட ஃபேன்ஸோ இல்ல. பொதுவா பேசுறேன். என்ன தப்பு செஞ்சா எடுத்து சொல்லணும். நான் என்ன சொல்றேன், நீங்க எப்படி சொல்றீங்க அதே மாதிரி சொல்றேன். நாடகோஷ்டி என்னைக்குமே டைரக்டா அடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வழி தெரியுன்றதா வீட்டு குடும்பத்தை கருவை இருக்கிறது மட்டும்தான் அவங்க நாடகோஷ்ட திறமை. என்ன நான் அதான் சொல்றேன், அவங்க வேலை காசை விட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு. நாம் தமிழர் கட்சி எலும்பு துண்ட கவிட்டு இருந்தவன் அவன் அம்பு மட்டும்தான். பக்கா பிளான் யாரு? நம்ம நாடகோஷ்டி. நீங்க எக்கார நம்பாதீங்க. என்ன
இவங்க பக்கா பிளானு. இந்த மாதிரி ஏறிட்டா யார் மேல படுகிறாருன்னு அவங்க தாத்தாக்களை 75 வயசு ஆண்ட கட்சி பெண்ண கட்சின்றாங்கல்ல. ஆனா இப்பதான் 75 ஆண்ட கட்சி இப்ப ஓட்டு கட்டுறாங்க. அடிப்படை வசதி இருந்தாங்க பண்ணித்தரணும். 75 வருஷமா என்ன புடுங்கினாங்கன்னு தெரியல. என்ன நான் என்ன சொல்றேன், கடன் மட்டும்தான் அந்த லெவலுக்கு 5 லட்சம் கோடி கொடுங்க வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 75 ஆண்ட வச்சு பெண்ணை வச்சு இன்னைக்கு வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. அடிப்படை வசதி தாங்க செஞ்சுங்க. 25 வருஷமா என்ன புடுங்க தெரியாது. சரியா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எக்காரணத்தை கொண்டு நாடக கோஷ்டி நம்பாதீங்க. நாடக கோஷ்டி கருவி அறுக்கிறது திறமை வாய்ந்தவங்க. என்ன அவங்க தான் வழக்கறிஞர். வீட்டுக்கு லேடிஸ் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்க வீட்டுல அவங்கள போய் தாக்குன்னு ஏவிட்டது இவங்க தான். எழுதினா தர என்ன. ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஆளுங்க தான். இவங்கெல்லாம் இவ்வளோ வருஷம் இவ்வளோ மாசமா பேசிருக்குன்னா பொறுமையா இருந்து அடிக்கிறது இவங்களுக்கு பழக்கம். என்ன ஏழுதான். சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எக்காரணத்தை கொண்டோ அடி ஜாஸ்தியா இருக்கும் அவங்கதான். நாம் தமிழர் கட்சி ஆத்திரக்காரருக்கு புத்தி மக்குமாங்களா. அது மாதிரி ரோட்ல நீங்க தனியாரும் போது உண்மையை அடிக்கிறது தான் அவனுக்கு எல்லாம் புத்தி இருக்கும். வீட்டுக்கு வந்து உன் குடும்பத்தை தாக்குற திறமை எல்லாம் அவனுக்கு இருக்கவே இல்லை, அறிவே இல்லை. அப்புறம் என்ன திறமை? சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், வழக்கறிஞர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். நான் இருக்கிற மாநிலம் கர்நாடகா. போலீஸ் இருந்தாலும் ராணுவ படை இருந்தாலும் வழக்கறிஞர் மேல தப்பு இல்லை அப்படின்னா ஒரு ஆப்போசிட் யாரா இருக்கட்டும், அவன் பதவியில இருக்கும் இல்ல பொதுமக்களா இருக்கும், தட்டி எதிர்த்து பேசிட்டானா வழக்கறிஞர்களுக்கு இன்னொரு வழக்கறிஞர் ஒட்டுமொத்த குமிஞ்சிருவாங்க. அது மாதிரி நீங்க ஒண்ணு சேர்ற வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டுல. சரிங்களா? வழக்கறிஞர்களுக்கு ஒரு வழக்கறிஞர் தான் சப்போர்ட்டா இருக்கணும். சரிங்களா? இது ஒவ்வொரு வழக்கறிஞரும் நீங்க தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் யோசிங்க. அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இதெல்லாம் வந்தாலுமே நான் வந்து கர்நாடக மாநிலத்துல ஒரு வழக்கறிஞர் தப்பு இல்லாம ஒரு ஆப்போசிட்ல யாராட்டும் ஏற்று பேசிட்டான்னா ஒட்டுமொத்த வக்கீல சேர்ந்துருவாங்க. சரியா? அதே மாதிரி வக்கீல்களை தப்பு இருந்து யாராவது கைதானா பிரச்சனையை சால்வ் பண்ணி தடுப்பாங்க. அவங்களை எழுத்து அடிக்கிறதுனாலும் தடுப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி வக்கீலுங்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டுல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.